வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பான முறையில் நடத்தப்பட வேண்டும். எல்லா மக்களும் தவறாமல் தங்களுடைய கடமையை வாக்களிப்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம். நீலகிரி மாவட்டம் நிர்வாகம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ப்ளூ மவுண்டன் கூடலூர் கிரேட் மாரத்தான் 5 கிலோமீட்டர் விழிப்புணர்வு ஓட்டம். வாக்களிப்பது உங்கள் உரிமை என்று இதனுடைய நிகழ்ச்சி கடந்த 30/3/2004 காலை 8 மணி அளவில் கூடலூர் நகராட்சி முதல் தொரப்பள்ளி வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்தியவர்கள் கூடலூர் காவல்துறை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூடலூர், நெடுஞ்சாலைத்துறை நீலகிரி, கூடலூர் நகராட்சி, நெல்லியாலம் நகராட்சி, தேவசோலை பேரூராட்சி, கோவேலி பேரூராட்சி, நிலாக்கோட்டை கிராம பஞ்சாயத்து என்று பலரும் வாக்களிப்பதின் முக்கிய தத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நமது ஜனநாயகத்தின் கடமையை சீராக செம்மையாக ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் முதல் பரிசாக 10,001 ரூபாய் என்றும், இரண்டாவது வருபவருக்கு இரண்டாவது பரிசாக 5,001 என்றும், மூன்றாவதாக வெற்றி பெறக்கூடிய மூன்றாம் நபராக வரக்கூடியவருக்கு 3,001 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இதனுடைய நிகழ்ச்சி 30/3/2004 அன்று நடைபெற்றது. கூடலூரில் வைத்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி கிளப் நீலகிரி மாவட்டம் நிர்வாகம் இணைந்து நடைபெற்றுள்ள தேர்தலுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மாரத்தான் ஓட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தது என்றும், இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாக்குப்பதிவை கண்டறியும் மற்றும் ஜனநாயக செயல்பாட்டின் குடிமை ஈடுபடு மற்றும் வாக்காளர்கள் பங்கேற்பின் முக்கிய தத்துவத்தை அடிக்கோடு இட்டு காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த தலைமையாக செயலாக இது செயல்பட்டது என்றும், கூடலூர் நகராட்சியில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை கட்டுப்படுத்தப்பட்ட ஓட்டத்துடன் துவங்கிய மாரத்தான் ஓட்டப்பந்தயம் போட்டி கூடலூர் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் எல்ஜி தோமஸ் கொடியசைத்து துவங்கி வைத்தார் என்றும், டாக்டர் எல்ஜி தாமஸுடன் இணைந்து கூடலூர் கோட்டாட்சியர் உயர் திரு தேர்தல் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய உயர் திரு செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் மாரத்தான் போட்டி அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார்கள். கூடலூர் காவல்துறை நீலகிரி மாவட்ட துறை கண்காணிப்பாளராக இருக்கின்ற திரு வசந்தகுமார், தீயணைப்பு நிலையம் அலுவலர் திரு மாடின், ஏசிஎப் திரு கருப்பையா உள்ளிட்ட முக்கிய பிரபர்கள் மாரத்தான் போட்டியில் தீவிரமாக பங்கெடுத்து வழிகாட்டி ஆதரவு அளித்தார்கள் என்றும், மாரத்தான் ஓட்டத்தை தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. கூடுதலாக துறப்பள்ளியில் பங்கேற்றவர்களுக்கு ஒரு கலகலப்பான டிஜே கச்சேரி ஏற்பாடும் செய்யப்பட்டதாக மகிழ்ச்சியையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் கொண்டாட்டம் சூழ்நிலை கூடிய கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி சங்கத்தின் திரு அனுசின் மதிப்புக்குரிய திட்ட தலைவராக பணியாற்றிய முழு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இணைந்து வெற்றிகரமாக செயல்படுவதை மேற்கொண்டு இதனை செய்தார் என்றும், கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி கிளப் மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் இணைந்து வாக்காளர்கள் விழிப்புணர்வு ஊக்கப்படுத்தும் சமுதாயத்தில் குடிமை ஈடுபாட்டை வளர்ப்பதற்கும் இந்த
ஓட்டப்பந்தயம் நடைபெற்றதாக நமது நீலமலைக்கு தெரிவித்ததாக சுனில் சிறுமதுரை அவர்களும் தலைவர் எல்ஜி தோமஸ் அவர்களும் இணைந்து தெரிவித்தார்கள் என்றும் இதில் கூடலூர் கோட்டாட்சியர் திரு செந்தில்குமார் அவர்கள் சிறப்போடு கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்தினார் என்றும் நீலகிரி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கின்ற எஸ்பி திரு வசந்தகுமார், தீயணைப்பு நிலையத்தினுடைய அலுவலர் திரு மார்டின் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு முக்கிய ஒத்துழைப்பை வழங்கி சிறப்போடு நடத்தியதாக நமது நகர்வள பகுதிக்கு டாக்டர் எல்ஜி தாமஸுடன் இணைந்து சுனில் ஸ்ரீ மதுரை போன்றோர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். செய்து நம்ம எப்படி ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய உழைப்பின் காலம் முழுவதும் ஒரு வீட்டை சம்பாதித்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்கின்றார்களோ அவர்கள் அந்த வீட்டை சரியாக பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வீட்டை கொடுத்து செல்கின்றார்களோ அதை போன்று இந்த தேசத்தை நம்மிடம் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். இது தியாகத்தால் விளைந்த தேசம், இந்த தேசத்தை காப்பாற்றுவது நம் ஒவ்வொருவரின் கடமை. அன்று 40 கோடி இருந்தது, இன்று 140 கோடி இருந்தது. நம் ஒவ்வொருவருடைய கடமையும் இந்த தேசத்தை பராமரிக்க வேண்டும் என்பது. ஒரு சிறிய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த கூடலூர் ஆனது மிகச்சிறந்த கால்பந்து வீரர்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். இந்த ஒரு கால்பந்து மைதானத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு கால்பந்து மைதானத்தில் வெற்றி பெறுவதற்கு வேண்டும் என்பதற்கு மிகவும் கடுமையான உழைப்பு வேண்டும். ஒரு டீம்ல 11 பேர் இருந்தால் ஆப்போசிட்ல ஒரு 11 பேர் இருப்பான். எந்த முயற்சி எடுத்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அகேன்ஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வெற்றி பெறுவதுதான் ஒரு விளையாட்டின் நோக்கம். அதே போன்றுதான் அந்த கால்பந்து விளையாட்டை ஒன்று எடுத்துக்கொண்டாலே ஒரு சரியான செலெக்ஷன், ஒரு சரியான ஃபார்வர்டோ, ஒரு சரியான கோல் கீப்பரோ, ஒரு சரியான டிஃபெண்டரோ செலக்ட் பண்ணலன்னா அந்த டீம் தோத்துரும் இல்லையா? ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கே ஒரு சரியான செலெக்ஷன் தேவைப்படுது. ஒரு தேசத்தை ஜெயிக்க வைப்பதற்கு ஒரு சரியான தலைவர் தேவையா இல்லையா? அதை தேர்ந்தெடுப்பதற்கான கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. எப்படி நம் பெற்றோர்கள் நம்முடைய வீட்டை நமக்காக கட்டி கொடுத்திருக்கின்றார்களோ அதை போன்று நம்முடைய தலைவர்கள் இந்த நாட்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டை முறையாக பராமரித்து நேசித்து நம் தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டிய மிகச்சிறந்த கடமைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த தேர்தல். ஜனநாயக கடமையில் தேர்தல் என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை மட்டுமல்ல, நம்முடைய கடமை. நம் கடமைகளை சரியாக செய்தால் மட்டுமே நல்ல தலைவர்களை உருவாக்க முடியும். நல்ல தலைவர்கள் உருவானால் மட்டுமே இந்த தேசம் செழுமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதற்காக நம் ஜனநாயக கடமையை நாம் முழுமையாக செய்வதற்கு முன்னேற்பாடாக நம்முடைய ரோட்டரி கிளப் மிகச்சிறப்பான இந்த முன்னேற்பாடினை செய்திருக்கின்றார்கள். அதற்கு மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றது. நாம் அனைவரும் இதில் முழு மனதோடு பங்கேற்று இந்த தேர்தலை முழுமையாக நாம் பங்கெடுத்து இந்த நோக்கத்தை நாம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I request. So good morning to everyone present here, and my warm wishes to Rotary Club for organizing this. And I do welcome all the officers from the revenue, police, fire, and also the medical department and forest department also. அதே மாதிரி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளது. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னும் ஒரு 20 நாட்களில் நம்ம ஒரு முக்கியமான ஜனநாயக கடமையை எதிர்கொண்டு இருக்கோம். ஸோ யாரும் தன்னோட உரிமைகளை விடக்கூடாது. இந்த ஓட்டத்தில் மட்டும் இல்லை, நம்ம இந்த ஐடியாவை வந்து கம்பல்சரி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஓட்டர்ஸ்க்கும் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வரலாறு காணாத அதிகமான பார்ட்டிசிபேஷன் இந்த ஒரு எலெக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எலெக்ஷன் கமிஷனோட டார்கெட். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஆல் த ஆஃபீஸர்ஸ் வி வில் எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் டு ரோட்டரி. அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற என்னோட டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அலாங் வித் ரோட்டரி உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பாராட்டுக்கள். ஸோ டிஎஸ்பி சொன்ன மாதிரி எலெக்ஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல், ஜனநாயக திருவிழா. அதில் வந்து நம்மளோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுமக்களான நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான உரிமை வந்து ஓட்டுரிமை. அதை எல்லாரும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. இந்த மெசேஜ் உங்களோட இருக்காமல் உங்களோட ஃபேமிலி. By President Rotary Club of Gudalur Blue Mountain, and second for free running by the RDO from the bus stand to Thoropally. அதே போன்று ரோட்டரி கிளப் ஆஃப் கூடலூர் ப்ளூ மவுண்டனுடைய ரொட்டேரியன்ஸ் அனைவருமே இருக்கிறாங்க. இந்த பந்தயத்தை சிறப்பாக நடத்தி தந்து ஒரு தேர்தல்
ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ரோட்டரி கிளப் ஆஃப் கூடலூர் ப்ளூ மவுண்டன் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். District Administration of நமது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரோட்டரி கிளப் கூடலூர் ப்ளூ மவுண்டன் இணைந்து நடத்தும் எலெக்ஷன் அவேர்னஸ் தி கிரேட் மேரத்தான் வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் அனைத்து உரிமையாளர்கள் ஓட்டுரிமையாளர்கள் உங்களுடைய ஓட்டுக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு தேர்தல் பிரச்சாரம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்புல அனைவருமே வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு தேர்தல் விழிப்புணர்வு முகாமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இது அந்த தேர்தல் விழிப்புணர்வு முகாம் இந்த நகரோட பகுதியில் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்